எப்பா எப்பா எப்பா, என்ன குளிரு என்ன குளிரு. இந்த வெயிலை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த மழையும் குளிரும் இருக்கே. டே ஏறுமா மாடை, ஃபேனை போட்டுன்னு தூங்குறியே, இந்த குளிரில் எவனாச்சும் ஃபேனில் தூங்குவானாடா? என்ன ஃபேனு போட்டே கொன்றுவான் போலையே. இந்த குளிருக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆஹா, ரொம்ப அருமையான வாசனை. மழைக்கு என்னவோ சூடாக சமைக்கிறாங்க போல அம்மா. ஏண்டி மழையில் ஈரத்தில் நின்று பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க? இந்த மழையில் யாராவது ஈரத்தில் நிற்பாங்களாடி? வந்து உட்காரு. அப்புறம் கழுவுனாலையும் நான் தானே கழுவணும், இல்லை நீங்கள் யாராவது வந்து கழுவி தருவீங்களா? போங்க. இல்லடி, மழையில் ஈரத்தில் நின்று கழுவிட்டு இருக்கியேன்னு தான் சொன்னேன். வந்து உட்காருன்னு. எனக்கு தெரியுது, போங்க. அடையே மாலதி, நல்லா இஞ்சி தட்டி போட்டு ஒரு மசாலா டீயை கொண்டு வாடி பார்ப்போம். எது மழை நேரத்தில் இந்த கிளவி வேற. இருடி, கோவப்படாத, நானே உன் வயசில் பேசி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ அத்தை, பால் இப்பதான் தீந்து போச்சு, இப்போ டீ காஃபி எதுவும் போட முடியாது. நானே பேசி மேனேஜ் பண்ணிக்கிறேன்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் கோபப்படாம இரு. வெறும் சவுண்டு மட்டும்தான் கேட்குது, ஸ்மெல்லே காணாமே. மலையில் நானே ரெஸ்ட் இல்லாமல் இங்கே வேலை செஞ்சு செத்துக்கிட்டு இருக்க ஈரத்தில் இதில் இந்த கிளவி வேற நொய்யின்னு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஹேய், இவ்வளோதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அது என் மம்மிடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மம்மி ஜிம்மின்னு அம்மியை போட்டு கொல்ல போகிற இருடி கிளவி ஒன்று. எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா. அடே, மலைக்கு கரண்ட் கட் ஆகிடும், அதுக்குள்ளே சூடாக ஏதாச்சும் சீக்கிரம் செய்ய சொல்லடா. சூடாவா? இருடி கிளவி, அடுப்பை எடுத்துகிட்டு வந்து உன் வாயிலே இருக்கிறேன், நல்லா சூடாக இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காதில் விழுதா இல்லையானே தெரியலையே. அடியே, கேட்குதா இல்லையாடி? என்னதான் பிரச்சனை இந்த கிளவிக்கு? ஐயோ இருடி, நானே டீ போட்டு கொடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் சும்மா வாயை வச்சுக்கிட்டு தான் இரேம்மா. என்னடா டீல ஒன்றுமே இல்லை? என்னடா டீ போட்டிருக்காவ? சுகர் இல்லை, டீ தூள் இல்லை, சூடா இல்லை, நல்லா கொதிக்க டீயை கொதிக்க வச்சு போட்டு கொடுக்கலையா அவ? ஒரு டீயை கூடவா போட தெரியாது அவளுக்கு? மா, டீ அவ போடலை, நான் தான் உங்களுக்காக போட்டு எடுத்துட்டு வந்தேன், தயவு செஞ்சு குடிங்க. ஏன் இதை கூட அவ போட மாட்டாளா? அவ என்ன பண்ணுறா? சும்மா தானே இருக்கா, டீ போட என்ன அவளுக்கு? ஐயோ சும்மா குடிமா, அவ போட்டா டீ தூளுக்கு பதிலாக விஷத்தை தான் போடுவா, பரவாயில்லையா? அதனால தான் உங்களுக்கு நானே போட்டு கொண்டு வந்தேன். இந்த வீட்டில் டீயை கூட குடிக்க உரிமை இல்லையே. டீயை கேட்டால் சுடு தண்ணியை தராங்களே, ஒரு டீயை கேட்டால் விஷத்தை போடுவேன்னு சொல்கிறாங்களே. நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். மாமா, மலைக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டா உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிடுமாமா. அதில் அவ்வளோ பூஸ்டப் கொடுக்குற அயன் சக்தி இருக்காமா. இவ்வளோ நாள் இது தெரியாமல் இந்த மலையில் சூடாக செஞ்சு சாப்பிடாம எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் இப்போயும் வேஸ்ட்டு பண்ண வேணாமா. வேஸ்ட்டு தான் 50 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணு பார்க்க போனானே, எல்லாமே வேஸ்ட்டு தான். மலைக்கு கூட வாய்க்கு சூடாக சரணையாக எதுவுமே சாப்பிட முடியாத நிலமையில இருக்கானே, நான் என்னத்தான் பண்ணுவேன்? 50 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்துட்டு வந்தேன், நான் சூடாக இப்போ என்னால் சாப்பிட முடியல. இப்போ என்ன, உங்கள் எல்லாருக்கும் மலையில் சூடாக சரணையாக சாப்பிடாம இருக்கவே முடியாதா? அவன் மலையில் வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன மலையில் சூடாக சொரணையாக அப்படி சாப்பிட்டே ஆகணும்? கொஞ்சமாவது மற்றவங்களை நினச்சி கவலைப்படுங்க, ஒரு சமூக அக்கறை ஏதாவது உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. எது இவ்வளோ கஷ்டப்படுற நீ? நேற்று ஏன்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட? அது மட்டும் கரெக்டாடி சமூக அக்கறையா? சொல்லு. நான் மட்டுமா சாப்பிட்டேன்? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆர்டர் பண்ணேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க, இப்போ என்ன மட்டும் சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நல்ல வேலை, இதையெல்லாம் பார்க்க என் புருஷன் உயிரோடு இல்லாமல் போயிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துருந்த அந்த மனுஷன் என்ன ஆகியிருப்பாரோ. உங்கள் புருஷன் இருந்திருந்தா மட்டும் இப்போ சூடாக சொரணையாக ஏதாச்சும் மலைக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரா என்ன? சொல்லுங்க. அமைதியாக உட்காருங்கம்மா. இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் இந்த வீட்டில் என்னால் வேலை பார்க்க முடியாது. ஆளுக்கு நீங்கள் ஒன்று கேட்குறதுக்கு நான் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது. என்னால் செய்ய முடியாது, அவ்வளோதான். இப்போ என்னடி, மனுஷன் சூடாக ஏதாச்சும் மலைக்கு சாப்பிட்றக்கூடாது, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றக்கூடாது, அதுதானே? போ, எதுவுமே செய்ய வேணாம், போடி. சரி, அழுந்து தொலையாதீங்க. உங்களுக்கு என்ன, இப்போ மலைக்கு சூடாக சொரணையாக ஏதாச்சும் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும், அவ்வளோதானே? செஞ்சு கொடுத்து தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது, இருங்க. இவகிட்ட ஒரு வாய் நாக்குக்கு சொரணையாக சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. பாட்டி ஒப்பறி வைக்காத பாட்டி. இப்போ தான் அம்மா சூடாக செய்ய கிச்சனுக்கே போயிருக்காங்க. மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டா அதுவும் கிடைக்காம போயிடும் பாட்டி. தயவு செஞ்சு அதில் மண்ணள்ளி போட்டுறாத பாட்டி. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு பாட்டி. நடக்கட்டும். 2 கிளி இழிச்சாதான் இங்கெல்லாம் வேலை நடக்குது. சீக்கிரம் கொண்டு வாடி மாலதி.